எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சூப்பரான ஒரு புரோட்டீன் லட்டு சட்டுன்னு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு பாதாம் பருப்பு. பாதாம் பருப்பை ஒரு வெறும் கடாயில, அதாவது எண்ணெய் எதுவுமே சேர்க்காம, ஒரு இரும்பு கடாயில போட்டு நல்லா ஈவனா கொஞ்சம் வறுத்துக்கோங்க. சிம்ல வச்சு வறுத்துக்கோங்க. அதே மாதிரி 1 கப் அளவுக்கு முந்திரி பருப்பு. முந்திரி பருப்பு அதே மாதிரி மிதமான சூட்டில் வச்சு லேசாக கைவிடாமல் நீங்கள் அப்படியே வறுத்துட்டே இருங்க. ஓரளவு வறுத்து வந்தால் போதுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக நிலக்கடலை. நிலக்கடலையுமே வறுத்த கடலையாக இருந்தால் இன்னும் பெஸ்ட்டு. இல்லைன்னா நீங்கள் நல்லா வறுபடுற அளவுக்கு நீங்கள் இரும்பு கடாயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது 3மே நல்லா வறுத்துட்டு, நல்லா வெயில்ல கொஞ்ச நேரம் காய விட்ருங்க. எவ்வளோ எவ்வளோ நல்லா காயுதோ ஈஸியாக நமக்கு அரைக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். அதனால நம்ம நல்லா காய வச்சு எடுத்துக்கணும். எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கண்டினியூஸாக நீங்கள் கிரைண்ட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு விப்பரில் நீங்கள் விட்டு விட்டு எடுக்கணும். நீங்கள் கண்டினியூஸாக அரைச்சிங்கன்னா ரொம்ப அதுலேருந்து இது சூடாகி எண்ணெய் கக்கி ஜாஸ்தி உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி பிசு பிசுன்னு வந்துடும். ஸோ அதனால் விப்பரில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் போட்டுட்டு கொஞ்சம் கிரைண்ட் பண்ணிவிட்டு ஒரு 4 ஏலக்காய் வாசனைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வேணும்னா நீங்கள் ஸ்வீட்டுக்கு நாட்டு சர்க்கரை இதிலேயே சேர்க்கலாம். ஆனால் நான் இதில் சேர்க்கல, தனியாக தான் நான் சேர்த்துக்கிறேன். ஒருவேளை உங்கள் வீட்டில் ஸ்வீட் சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பெரியவங்களாம் இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜில் இப்படியே கூட நீங்கள் லட்டு பிடிச்சிடலாம். இதுக்கு எண்ணெய் நெய் எதுவுமே தேவையில்லைங்க. இப்படியே அந்த எண்ணெய் அது வந்து எண்ணெய் கக்கும் இல்லையா அந்த நட்ஸு, உங்களுக்கு அதுவே பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். சின்ன பசங்களுக்கு நம்ம கொடுக்குறோன்னா கண்டிப்பாக இனிப்பு இல்லாமல் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இனிப்பு இல்லாமையும் செய்கிறதுனால நான் இந்த ஸ்டேஜில் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணுறேன். இல்லை நீங்கள் இனிப்பு சேர்த்தே செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஏலக்காய் போடும்போதே நீங்கள் நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ அதோட இடிச்சிட்டு அதோட சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா அதுவே ஒன்று போல் பைண்ட் ஆகி வந்துடும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உருண்டைகளாக உருட்டி வச்சிங்கன்னா சூப்பரான லட்டு ரெடிங்க. பிள்ளைங்கள்கிட்ட நட்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே யோசிப்பாங்க. அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு அடம் பிடிக்கிற அந்த மாதிரி குழந்தைங்கள்கிட்டலாம் இந்த மாதிரி லட்டு நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு ஸ்வீட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்து சாப்பிட்டுப்பாங்க. ஒரு நாளைக்கு அவங்க ஒரு லட்டு சாப்பிட்டானா, அவங்களுக்கு தேவையான பாதாம், முந்திரி பருப்பு எவ்வளோ சாப்பிடணுமோ அந்த அளவு அவங்களுக்கு கிடச்சிருங்க. வெளியே போய் விளையாண்டுட்டு ரொம்ப டயர்டாகி வர்ற குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி லட்டு செஞ்சு கொடுங்க. அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்க ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லதுங்க. கடையில் வாங்குற கண்ட கண்ட ப்ரோட்டீன் ஷேக்ஸை விட இது ரொம்பவே ரொம்பவே ப்ரோட்டீன் ரிச்சுங்க. மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.